நாலடியார் பாடல் எண் 141. அதிகாரம் குடிப்பிறப்பு. உடுக்கை உலறி உடம்பு அழிந்த கண்ணும் குடிப்பிறப்பாளர் தம் கொள்கையில் குன்றார். இடுக்கண் தலைவந்த கண்ணும் அரிமா கொடிப்புல் கரிக்குமோ மற்று. அரிமா அதாவது சிங்கமானது. இடுக்கண் தலைவந்த கண்ணும் பசியினாலாகிய துன்பம் தன்னிடத்தே உண்டான போதும் கொடிப்புல் கொடியாக படர்ந்திருக்கும் புல்லை கரிக்குமோ தின்னுமோ. இந்த ஓ எதிர்மறை. தின்னுமோ அப்படின்னு கேட்டா தின்னாது என்பது பதிலாக வரும். அதுபோல குடிப்பிறப்பாளர் உயர் குடியில் பிறந்தவர்கள் உடுக்கை உலறி வறுமையால் தங்கள் ஆடைகள் கெட்டுப்போய் உடம்பு அழிந்த கண்ணும் வறுமையால் உடல் மெலிந்து வலிமை இழந்த போதும் தம் கொள்கையில் குன்றார். நல்லொழுக்கங்களை கடைப்பிடித்தலாகிய தம் கொள்கையில் குறைவுபடாமல் ஒழுக்கத்தின் மேம்பட்ட செயல்களை செய்வர். பசி தன்னை புசிக்கிறது என்றாலும் சிங்கம் கொடிப்புல்லை கடித்து கூட பார்க்காது. உடுக்க உடையின்றி கிடக்க இடமின்றி உண்ணச் சோறும் இன்றி வறுமையுற்ற போதும் நல்ல குடியில் பிறந்தவர் தாழ்ந்து போக மாட்டார்கள். பிறரை கையேந்தி நிற்க மாட்டார்கள். ஈக என்று கேட்டு உண்ணமாட்டார்கள். பெருமை குன்றும் செயல்களை செய்ய மாட்டார்கள். தவறான வழிகளில் சென்று பொருள் ஈட்ட மாட்டார்கள். அவை தம் குடிக்கு இழுக்கு என்று வழுக்கியும் தவறு செய்ய மாட்டார்கள். தான் பிறந்த குடும்பத்தின் பெயர் கெடும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நாட்டை அந்நியரிடம் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். குடிக்கு ஊறு நிகழத்தக்க அழி செயல்களில் ஆழமாட்டார்கள்.